வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வக்பு வாரிய சட்ட திருத்தம் பாஜகவின் இந்து ராஷ்டிர செயல் திட்டம், வைகோ கடும் கண்டனம். இலங்கை கடற்படை தொடர்ந்து அட்டூழியம், எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக 32 தமிழக மீனவர்கள் கைது. வங்கதேசம் இடைக்கால அரசுக்கு தலைமை ஏற்றார் முகமது யூனுஸ். பிரதமர் மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்து. சுதந்திர தினத்தை முன்னிட்டு வீடுதோறும் தேசிய கொடி ஏற்றுங்கள், பிரதமர் மோடி வலியுறுத்தல். 17 மாதங்களுக்கு பின் மணீஷ் சிசோடியாவிற்கு ஜாமீன், உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவிகளுக்கு மாதம் 1000 வழங்கும் புதுமை பெண் திட்டத்தை கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் மூலம் 3 லட்சம் மாணவிகள் மாதம் தோறும் 1000 ரூபாயை பெற்று வருகின்றனர். மேலும் முந்தைய ஆண்டை விட கடந்த ஆண்டில் அரசு பள்ளியில் படித்த 64,231 மாணவிகள் கூடுதலாக உயர்கல்வியில் சேர்ந்துள்ளனர். இந்நிலையில் உயர்கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கையை அதிகரிக்கும் நோக்கில் தமிழ் புதல்வன் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று நடப்பாண்டின் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. இதன்படி தமிழ் புதல்வன் திட்டத்தை கோவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் மூலம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்து 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற கல்லூரிகளில் சேரும் 3,28,000 மாணவர்கள் மாதம் தோறும் 1000 ரூபாய் பெறுவார்கள் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இந்த திட்டத்திற்கு 360 கோடி ரூபாயை இந்த ஆண்டில் தமிழ்நாடு அரசு ஒதுக்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்துத்துவா கும்பலின் இஸ்லாமிய வெறுப்பும் வன்மமும் இந்து ராஷ்டிரிய கனவும் தகர்க்கப்பட்டே ஆக வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாடாளுமன்றத்தில் இஸ்லாமியரின் மத உரிமைகளை பறித்து அவர்களை 2ஆம் தர குடிமக்களாக்குவதுடன் வக்பு சொத்துக்களை அபகரித்து பறிக்கும் நோக்கத்துடன் நாடாளுமன்றத்தில் வக்பு சட்டம் 1995 திருத்தம் என்ற பெயரிலான மசோதாவை பாசிச மோடி அரசு தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஏற்கனவே உள்ள சட்டத்தில் திருத்தங்கள் என்றால் 1, 2 முதல் 10 திருத்தங்கள் வரை மேற்கொள்வார்கள். ஆனால் 40 திருத்தங்களை மேற்கொள்ள போகிறோம் என்று அறிவித்து அதன் மூலம் அரசியல் அமைப்பு சட்டம் இஸ்லாமியர் மற்றும் சிறுபான்மை மக்களுக்கு வழங்கியுள்ள மத உரிமைகளை பாசிச மோடி அரசு ஒழித்து கட்டியுள்ளதாக சாடியுள்ளார். மேலும் வக்பு வாரியத்திற்கும் அரசுக்கும் அல்லது தனி நபர்களுக்கும் இடையிலான சொத்து விவகாரத்தில் முடிவினை கூறக்கூடிய உரிமையை மாவட்ட ஆட்சியருக்கு அளித்ததில் இருந்து வக்பு வாரிய சொத்துக்கள் இனி இஸ்லாமியர்களிடம் இருந்து பறிக்கப்படுவதற்கான சட்டப்பூர்வமான வேலையை பாசிச மோடி அரசு தொடங்கி இருப்பது கடும் கண்டனத்துக்குரியது என்று வைகோ தெரிவித்துள்ளார். இந்துத்துவா கும்பலின் இஸ்லாமிய வெறுப்பும் வன்மமும் இந்து ராஷ்டிரிய கனவும் தகர்க்கப்பட்டே ஆக வேண்டும் எனவும் வைகோ தெரிவித்துள்ளார். மோடி அரசுக்கு ஆதரவு நல்கி வரும் நண்பர்களான ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் இருவரும் மத நல்லிணக்கத்தை சிதைத்து நாட்டின் பன்முகத்தன்மையை ஒழித்து கட்டும் RSS பாஜகவின் முயற்சிக்கு துணை போக கூடாது என்று வலியுறுத்துவதாகவும் வைகோ தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக பாம்பனை சேர்ந்த 4 நாட்டு படகுகளுடன் 32 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். தமிழக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை கைது செய்வது தொடர்கதையாகி வருகிறது. அதோடு மீனவர்களின் படகுகளையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்து விடுகிறார். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் சிறையிலும் அடைக்கப்படுகின்றனர். இது தொடர் நிகழ்வாகவே நடந்து வருகிறது.
இந்த சூழலில் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனை சேர்ந்த 32 மீனவர்கள் 4 நாட்டு படகுகளில் மீன்பிடிக்க சென்றனர். இவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் 32 மீனவர்களை கச்சத்தீவு அருகே கைது செய்துள்ளனர். அவர்களின் 4 நாட்டு படகுகளையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 32 மீனவர்களையும் இலங்கை கடற்படை கற்பிட்டி கடற்படை முகாமிற்கு விசாரணைக்காக அழைத்து சென்றனர். அதன் பிறகு கைது செய்யப்பட்ட மீனவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். சுதந்திர தினத்தை ஒட்டி அனைவரின் வீடுகளிலும் தேசிய கொடி ஏற்ற பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தின் தன்னுடைய முகப்பு பக்கத்தில் தனது படத்தை நீக்கிவிட்டு தேசிய கொடியை வைத்த பிரதமர் மோடி இது குறித்து எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த ஆண்டு சுதந்திர தினம் நெருங்கி வருவதால் மீண்டும் ஹர்கர் திரங்கா மறக்க முடியாத மக்களுக்கான இயக்கமாக மாற்றுவோம் என குறிப்பிட்டுள்ளார். தான் தனது சுய விவரப்படத்தை மாற்றி இருப்பதாகவும் இதன் மூலம் நமது மூவர்ண கொடியை கொண்டாடுவதில் தன்னுடன் இணையுமாறு அனைவரையும் கேட்டுக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தங்கள் நிழற்படங்களை harhartaranga.com பகிரவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். ஒரே பிரச்சனை தொடர்பாக இரு தரப்பிலும் புகார்கள் அளிக்கப்பட்டால் அதை எப்படி கையாளுவது என்பது குறித்து சென்னை உயர்நீதிமன்ற 3 நீதிபதிகள் அமர்வு விதிமுறைகளை வகுத்து உத்தரவிட்டுள்ளது. ஒரு பிரச்சனை தொடர்பாக இரு தரப்பும் மாறி மாறி பரஸ்பரம் புகார் கொடுத்தால் அதனை காவல்துறையினரும் நீதிமன்றமும் எப்படி கையாள வேண்டும் என்பது குறித்த வழக்கை நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், நிர்மல்குமார் மற்றும் ஆனந்த் வெங்கடேஷ் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து வந்தது. ஒரு சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினரும் புகார் கொடுத்தால் அதை கவனமாக கையாள வேண்டும் எனவும் பாரபட்சம் காட்டாமல் இரு தரப்பு புகார் மீதும் விசாரணை நடத்த வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. புகார் மற்றும் எதிர் புகார்கள் மீது விசாரணையை முடிந்த பிறகே முதல் புகார் மீது இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் 2 புகார்களில் ஒரு புகாரில் உண்மை இல்லை என்று தெரிய வந்தால் அதை முடித்து வைக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இறுதி அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டால் அவற்றை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்கள் கவனமாக ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் இரு வழக்குகளையும் ஒரே நீதிமன்றம்தான் விசாரணை செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் சுட்டிக்காட்டியுள்ளனர். டெல்லி கலால் கொள்கை முறைகேடு வழக்கில் கைதான ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் துணை முதலமைச்சருமான மணீஷ் சிசோடியாவிற்கு ஜாமீன் வழங்கி உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லி கலால் கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட டெல்லியின் முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா மீது அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ தொடர்ந்த 2 வழக்குகளிலும் ஜாமீன் வழங்கி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் PR கவாயா மற்றும் KV விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டு 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. டெல்லி கலால் கொள்கையில் முறைகேடு நடந்ததாக கூறி அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் ரூபாய் 10 லட்சம் செலுத்துவதோடு தனது பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க நிபந்தனை விதித்து உச்ச நீதிமன்றம் மணீஷ் சிசோடியாவிற்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறது. வங்கதேசத்தில் மாணவர்கள் போராட்டத்தால் பிரதமர் ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்ந்தது. அசாதாரண சூழல் நிலவும் நிலையில் இடைக்கால அரசின் தலைவராக முகமது யூனுஸ் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். வங்கதேசத்தில் போராட்டங்கள் வன்முறையாக மாறியதை அடுத்து பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவி விலகி நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சம் அடைந்துள்ளார். வங்கதேசத்தில் ராணுவம் ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் ராணுவ ஆட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்த மாணவர் போராட்ட அமைப்புகள் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் தலைமை ஏற்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இதனை அடுத்து வங்கதேச இடைக்கால அரசின் தலைவராக நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு அந்நாட்டின் அதிபர் முகமது ஷஹாபுதீன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முகமது யூனுஸுக்கு பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் பேராசிரியர் முகமது யூனுஸ்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் வங்கதேசத்தில் இயல்பு நிலை விரைவில் திரும்பும் என நம்புவதாகவும் அங்குள்ள இந்துக்கள் மற்றும் பிற சிறுபான்மையினரின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். இதேபோல் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் வங்கதேசத்தில் இடைக்கால அரசின் தலைமை பொறுப்பேற்றுள்ள பேராசிரியர் முகமது யூனுஸ்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அங்கு அமைதியும் இயல்பு நிலை திரும்புதலையே இப்போதைய உடனடி தேவை என குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் வங்கதேசத்தில் விரைவில் தேர்தல் நடத்தப்பட்டு புதிய அரசு தேர்ந்தெடுக்கப்படும் வரை முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு அந்நாட்டை வழிநடத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவை தேசிய பேரிடராகவும் தீவிர பேரிடராகவும் அறிவிக்க வேண்டும் என ஒன்றிய அரசுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கோரிக்கை விடுத்துள்ளார். வயநாடு நிலச்சரிவை பார்வையிட வரும் 10ஆம் தேதி பிரதமர் மோடி கேரளா வர உள்ளார். இதனிடையே சேதத்தை மதிப்பீடு செய்ய 9 பேர் கொண்ட குழுவை ஒன்றிய உள்துறை அமைச்சகம் நியமித்துள்ளது. இந்நிலையில் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் பினராயி விஜயன் கோரிக்கை விடுத்துள்ளார். மக்களின் மறுவாழ்வு உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும் தற்காலிக மறுவாழ்வுக்காக 91 அரசு குடியிருப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் கூறினார். மேலும் மீட்பு பணி தொடரும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வயநாடு நிலச்சரிவால் பலர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மாநில அளவிலான ஓணம் கொண்டாட்டங்களை கேரள அரசு ரத்து செய்துள்ளது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் சூரல்மலை, முண்டக்கை, புஞ்சிரி மட்டம், அட்டமலை ஆகிய பகுதிகளில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டு 2000க்கும் மேற்பட்டோர் வெயில், மழை ஆகியவற்றையும் பொருட்படுத்தாமல் பெரும் சிரமங்களுக்கு இடையே இந்த பகுதிகளில் தினமும் உடல்களை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு நாளும் பல்வேறு பகுதிகளில் இருந்து உடல்களும் உடல் பாகங்களும் கிடைத்து வருகின்றன. இதுவரை 1000க்கும் மேற்பட்டோர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் ஏராளமானோர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த கோர சம்பவத்தில் இதுவரை பலியானவர்களின் எண்ணிக்கை 420ஆக உயர்ந்துள்ளது. தொடர்ந்து காணாமல் போனவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மாநில அளவிலான கொண்டாட்டங்களை கேரள அரசு ரத்து செய்துள்ளது. அண்மையில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடைபெறவிருந்த நேரு டிராபி படகு போட்டியை கேரள அரசு ரத்து செய்துள்ளது. இந்நிலையில் மாநில அளவிலான ஓணம் பண்டிகை கொண்டாட்டங்களை ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தங்கள் வீடுகளில் எளிமையான முறையில் ஓணம் பண்டிகையை கொண்டாடுமாறு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுமாறும் கேரள அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. நடிகர் விஜய் சேதுபதியை உதைப்பவருக்கு 1001 ரூபாய் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவித்த இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத்திற்கு 4000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. திரைப்பட நடிகர் விஜய் சேதுபதி கடந்த 2021ஆம் ஆண்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குறித்து பேசிய கருத்து சர்ச்சையானது. இதனை அடுத்து நடிகர் விஜய் சேதுபதியை உதைப்பவருக்கு ரொக்க பரிசாக 1001 வழங்கப்படும் என இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். இது தொடர்பாக அர்ஜுன் சம்பத் மீது பெரிய கடைவீதி காவல் நிலையத்தில் ஆய்வாளர் சாந்தி புகார் அளித்தார். கோவை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்ற நிலையில் நீதிபதி சந்தோஷ் முன்பு ஆஜரான அர்ஜுன் சம்பத் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து அவருக்கு தண்டனையாக 4000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் அர்ஜுன் சம்பத் அதை செலுத்தினார். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு துவரம் பருப்பு, பாமாயில் பிரச்சனை இன்னும் 10 நாளில் தீரும் என ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை கூடுதல் தலைமை செயலாளர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் ஈரோடு வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் வித்யாநகர் திண்டல் கிளையில் மஞ்சள் அரவை செய்யும் பணியினை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த சில வாரமாக டெல்டா மாவட்டங்களிலும் கடலூர் போன்ற பகுதியிலும் தற்போது மேற்கு மாவட்டங்களிலும் ஆய்வு செய்து வருகிறேன் என்று பேசினார். மேலும் பேசிய அவர் ரேஷன் கடைகளில் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்து வருகிறோம் என்றும் தேர்தல் நேரத்தில் பருப்பு, பாமாயில் வரத்தில் தாமதமானது, எனவே தற்போது விரைவாக பெறப்பட்டு விரைவாக வழங்கி வருகிறோம் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பிற மாநிலங்களில் ஒன்றிய அரசு மானியத்தில் தரும் பொருட்களை மட்டுமே ரேஷனில் வழங்குகின்றனர். தமிழகத்தில் மட்டுமே அவற்றுடன் மாநில அரசால் ராகி உட்பட குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு கூடுதல் தேவையான பொருட்கள் வழங்கப்படுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம ஸ்பெஷல் பிடிஎஸ் நடத்தணும். வேற எந்த மாநிலத்திலையும் ஸ்பெஷல் பிடிஎஸ் கிடையாது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஒன்றிய அரசுலேருந்து இலவசமாக கிடைக்கக்கூடியதை முழுமிசா கொடுக்குறாங்க. அரிசி நம்ம மாநிலத்தில் கூடுதலாக 1.05 கொடுக்குறோம். ப்ளஸ் இதை மாதிரி 2 மாவட்டத்தில் ராகி கொடுக்குறோம். அதே மாதிரி தூர்தாலும் துவரம்பருப்பும் நம்மளோட பாமாயில் கொடுத்துட்ருக்கோம். டெஃபினட்டாக இந்த கோரிக்கை முதலமைச்சர் கவனத்துக்கு பரிசீலனைக்கு கொண்டு செல்லப்படும். பட் இதெல்லாம் கொள்கை ரீதியான முடிவு, எல்லாத்தையும் கலந்தாலோசி முடிக்கப்படும். திருப்பூரில் தங்களை நவீன தீண்டாமைப்படுத்துவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.
திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட கிருஷ்ணா நகர் அமராவதி நகர் இடையே பொதுமக்கள் பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த பாதையை அமராவதி நகரை சேர்ந்த சிலர் தங்களுக்கான இடம் என கூறி வேலி அமைத்து தடுத்துள்ளதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி உள்ளனர். மேலும் குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்ல முடியவில்லை என்றும் 2 அடி மட்டுமே பாதை இருப்பதால் அவசர காலம் ஏற்பட்டால் கூட வாகனங்கள் தங்கள் பகுதிக்கு வர முடியாமல் போகும் என அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் அவர்கள் தங்களை நவீன தீண்டாமைப்படுத்துவது அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். இது 54வது வார்டு கிருஷ்ணா நகர் சேர்ந்தது. இப்ப நாங்க 10 வருஷமா இதுல இருந்துட்டு இருக்கோம். இப்ப எங்களுக்கு அத்தியாவசியமான தேவை ரோடு தான். இப்ப மழை பெஞ்சாலோ இந்த தண்ணி டேங்க் நிறைஞ்சாலோ எங்க இடத்துல குட்டை கட்டி நிக்குது. இதுக்காக நாங்க ரோடு போடணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் போராடினோம். ரோடு வர்ற நேரத்துல எங்களுக்கு இந்த வேலியும் போட்டு விட்டுட்டாங்க. இப்ப தண்ணி தான் இருந்துச்சு, இப்ப நடக்கிற பாதையும் இல்ல. ஒரு தண்ணி லாரி வர முடியல. ஒரு எது நல்லது கெட்டதுன்னு நாங்க டக்குன்னு பிள்ளைகளை ஸ்கூல் கூட்டு போக லேட்டா இருக்குது. ஒரு ஆம்புலன்ஸ் வர முடியல. எதுவுமே எங்களுக்கு அத்தியாவசிய தேவை ரோடு தான். ரோடே எங்களுக்கு இல்ல. வேலி போட்டு எங்களை மூடிட்டாங்க. யாரு வேலி போட்டாங்க? வேலி போட்டது இந்த ஏரியாக்காரவங்க தான், அமராவதி நகரை சேர்ந்தவங்க. ஆனா எங்களுக்கு இப்ப எதுவுமே இல்ல. எங்களுக்கு ரோடு எப்படியாவது வேணும். எனக்கு இதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எங்களுக்கு நாங்க இங்கதான் அமராவதி செக்ஷன்ல தான் இருந்துட்டு இருக்கிறோம். நாங்க ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. இதுலதான் இந்த வேலி கந்தலதான் நாங்க எல்லாம் எங்க பயன்பாடு இங்க இதுலதான் நாங்க போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆனா திடீர்னு இப்ப 3 நாளா வேலி போட்டு வச்சிருக்கிறாங்க அந்த 2 வீதிக்காரவங்களுமே. அது எங்களுக்கு இது எடுத்தாதான் எங்களுக்கு உள்ள ரோடு வரும். ரோடு வர்றதுக்கு ஏதோ அதை நாங்க பாக்கணுங்க. உள்ள ஒரு தண்ணி லாரி 10 நாளா தண்ணி வரலினா கூட எங்களுக்கு உள்ள வர்றதுக்கு கிடையாதுங்க. எதுவுமே இல்ல. அந்த வழியை சுத்தி யாரும் வரவும் மாட்டாங்க. ஒரு எமர்ஜென்சி ஒரு ஆம்புலன்ஸுக்கே நாங்க கூப்பிட்டாலும் அவங்க வரமாட்டாங்க. எந்த நேரத்துல யாருக்கு என்ன வரும்னு தெரியாது இல்லைங்க. எவ்வளவு தூரம் சுத்தி போக வேண்டியிருக்கும்? 1 கிலோமீட்டருங்க. 1 கிலோமீட்டர். அந்த வழியை சுத்தி யாரும் வரவும் மாட்டாங்க. தண்ணியில 10 நாள் தண்ணி வரலன்னா ஃபுல்லா உள்ள 10-40 குடும்பங்கள் இருக்குது. எல்லாத்து வீட்லயும் தண்ணி தேவை அவசியம்தான். அது தண்ணி வரலைன்னா நாங்க லாரிக்கு இதுலதான் வந்தாகணும் அவங்க. அதனால எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணுங்க. நியூயார்க் மாநில பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்ற கோ. விஸ்வநாதனுக்கு பாராட்டு விழா கோவையில் நடைபெற்றது. கோவை காலப்பட்டி பகுதியில் உள்ள டாக்டர் NGP கலை அறிவியல் கல்லூரியில் உலக தமிழ் பண்பாட்டு மையம் மற்றும் தமிழியக்கம் இணைந்து VID பல்கலைக்கழக வேந்தர் முனைவர் கோ. விஸ்வநாதன் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. இந்நிகழ்வில் முனைவர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கினார்கள். இதில் பல்வேறு நிர்வாக இயக்குநர்கள், உறுப்பினர்கள், கல்லூரி மாணவ மாணவியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் பேசிய கோ. விஸ்வநாதன், தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் கோவை மாநகரம் தொழிலில் மட்டுமல்லாமல் கல்வியிலும் தலை சிறந்ததாக திகழ்வதாக தெரிகிறது என்று கூறினார். அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் 2 கோஷ்டிகளுக்குள் தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தர்மபுரியில் உள்ள திருமண மண்டபத்தில் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP அன்பழகன் முன்னிலையில் மாவட்ட அவைத்தலைவர், தலைமை கழக நிர்வாகிகள், முன்னாள் MLAக்கள், கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உட்பட அனைத்து நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது முன்னாள் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் சங்கரை முன்னாள் அமைச்சரை தரைக்குறைவாக பேசி அவரை உடனடியாக மேடையை விட்டு கீழே இறங்கும்படி கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மாநில விவசாய பிரிவு அமைப்பு செயலாளரால் 2 கோஷ்டிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. இதனால் அதிமுக உட்கட்சி பூசலால் அவ்விடத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. அவர்களை மீண்டும் சமாதானப்படுத்திக் கொண்டு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 600 உயர்ந்து 51,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 75 ரூபாய் உயர்ந்து 6,425 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை 1 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்து 88 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஜப்பானில் அடுத்தடுத்து நிகழ்ந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
ஜப்பான் நாட்டில் இருக்கும் கியூஷு ஷிகோகோ தீவுகளில் சுமார் 20 மீட்டர் உயரத்திற்கு கடல் அலைகள் எழும். எனவே மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஜப்பானில் முதல் நிலநடுக்கம் மியாசகி கடற்கரையில் இருந்து 20 மைல் தொலைவில் கியூஷுவில் காலை 4 மணிக்கு ஏற்பட்டுள்ளது என்று அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து ஒரு நிமிடத்திற்குள் 7.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கங்களால் ஜப்பானில் உள்ள மக்கள் மிகவும் பீதி அடைந்துள்ளனர். ஜப்பானில் ஏற்பட்டுள்ள நிலநடுக்கத்தால் இதுவரை உயிரிழப்புகள் ஏதும் பதிவாகவில்லை. அதே சமயம் நிலநடுக்கம் நடைபெற்ற பகுதியை பேரிடர் குழு கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் குலுங்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். மாணவர்களுக்கு மாதம் தோறும் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வக்பு வாரிய சட்ட திருத்தம் பாஜகவின் இந்து ராஷ்டிர செயல் திட்டம், வைகோ கடும் கண்டனம். இலங்கை கடற்படை தொடர்ந்து அட்டூழியம், எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 32 தமிழக மீனவர்கள் கைது. வங்கதேசம் இடைக்கால அரசுக்கு தலைமையேற்றார் முகமது யூனுஸ், பிரதமர் மோடி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்து. சுதந்திர தினத்தை முன்னிட்டு வீடுதோறும் தேசிய கொடி ஏற்றுங்கள், பிரதமர் மோடி வலியுறுத்தல். 17 மாதங்களுக்கு பின் மணீஷ் சிசோடியாவிற்கு ஜாமீன், உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.